சந்தியா ராகம் சரியில்ல. வீட்ல இருக்கிற அத்தன பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புவனேஸ்வரி வீட்டுக்கு வரப்போறா. என்ன கேட்க போறா? என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையேன்னு நெனைக்கிறாங்க. புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிரச்சனையாகும். பிரச்சனைய பெருசா ஊதி விட்டு நம்மளும் இன்னும் பிரச்சனைய பெருசா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க சாரு. சீனு, மாயா, தனம் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜானகி வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறான்னு தெரியலையே. அவ சூச்சமா பேசுறான்னா ஏதோ ஒரு வில்லங்கத்த கொண்டாடுறான்னு தான் அர்த்தம் அப்படின்னு நெனச்சிட்டு சட்னி ஊத்திட்டு இருக்கிறாங்க. "அத்தை போதும் அத்தை" அப்படின்னு சீனு சொல்ல ஜானகி சட்னிய ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தனம் தான் கூப்பிட்டு சொல்றாங்க, "அம்மா சீனு மாமா மேல இவ்வளவு பாசமா? எதுக்கும்மா இவ்வளவு சட்னிய ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்கங்கிறாங்க." பெரியம்மா மட்டும் தான் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க எண்ணமெல்லாம் வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. எனக்கு அந்த புவனேஸ்வரி ஞாபகமாவே இருக்கு. அவ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கல்ல, என்ன கேட்பாளோ ஏது கேட்பாளோன்னு அவ ஞாபகமாவே இருக்கு. விடிய விடிய எனக்கு தூக்கமே வரலைங்கிறாங்க ஜானகி. "உங்களுக்கெல்லாம் டென்ஷனாவே இல்லையான்னு கேட்கறாங்க ஜானகி. அம்மா என்னதான் கேட்க போறாங்க? வரட்டும். என்ன கேட்க போறாங்க? எது கேட்க போறாங்கன்னு நம்மளும் பார்த்தா போதுங்கிறாங்க தனம். பெரியம்மா தனம் சொல்றதுதான் கரெக்ட். வரட்டும். என்ன கேட்க போறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க மாயா. நீங்க எல்லாம் சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாங்க ஜானகி. சிவராமன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்வதி வராங்க. எங்க புவனேஸ்வரி இந்த வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றல, உங்க அண்ணன்கிட்ட ஏதோ கேட்கறோன்னு சொல்லியிருக்கல்ல, ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு இப்ப தண்டனை கொடுக்க வருவாளோ அப்படிங்கிறாங்க. பார்வதி உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராதா? ஆமாங்க. உங்க அண்ணன் இஷ்டத்துக்கு வாக்கு குடுத்துட்டு வருவாரு. அந்த புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறாளோ, ஏது கேட்க போறாளோன்னு நான் திருப்பி கேட்டா, என்ன மட்டும் நீங்க வாய அடக்குங்க. எல்லாம் எங்க அண்ணனுக்கு தெரியும். நீ கொஞ்சம் வாய அடக்கு. ஆனாலும் அந்த புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறாளோன்னு எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இதையே தான் நானும் கேட்டேன். இப்ப நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கே குழப்பமா இருக்குதல்லன்னு பார்வதியும் சிவராமனும் பேசிக்கிறாங்க. ரமணி பாட்டியும் கவலைப்படுறாங்க. இந்த புவனேஸ்வரி வரான்னு சொன்னாவே கவலையா இருக்கு. இதுல வேற அவ என்னவோ கேட்கறேன்னு வேற சொல்லியிருக்கா. அவ என்ன கேட்க போறாளோன்னு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குங்கிறாங்க. ஏமா ஊருக்கு முன்னாடி எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அண்ணங்கிட்ட நீ வாக்கு கொடுத்துட்ட, சத்தியம் பண்ணிட்டு நீ ஊரை விட்டே போகணும் இது சொல்லிடுவாளாங்கன்னு கேட்குறாங்க பத்மா. அப்படியெல்லாம் கேட்டாலும் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க ரமணிப்பட்டி. ஆமா அவ பாம்புன்னு தெரிஞ்சும் அண்ணன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு பாரு, இது தப்பு தாங்கிறாங்க பத்மா. அப்படி ஒருவேளை அப்படி ஏதாவது கேட்டானா என்னமா செய்யறதுன்னு கேட்குறாங்க பத்மா. ரகுராமுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு எப்படி வாக்கு கொடுக்கறது, என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வாக்கு கொடுத்துருக்கான். அவ காரணம் இல்லாம எல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்றாங்க பாட்டி. இத்தனை வருஷமா இந்த 2 குடும்பத்துக்கும் பகையா இருந்திருக்கு. சரி இனிமே இந்த பகையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறக்காக நீ என்ன வேணாலும் கேளு நான் தரேன்னு சொல்லியிருக்கான், பேச்சுக்கு சொல்லியிருக்கான். இதுதான் சான்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அவளும் வீடு தேடி வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்கா பாரு. அவ எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்னு பாருன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க பத்மாட்ட. ஜானகி ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஒருவேளை சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்பாளோ. இவர் எப்பவுமே காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாரு. எழுதி கொடுன்னு கேட்டாலும் எழுதி கொடுத்துடலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி கொடுக்க முடியாது கேட்டேன்னா என்ன செய்யறது? ஒருவேளை பஞ்சாயத்து தலைவி போஸ்ட்டுக்கு இது கேட்கறாளோ. அப்படி கேட்டு அவ பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டேன்னா இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாளே. மணிவண்ணன் நாங்க வர்றாங்க. ஆமாமா அவ ஏதோ வில்லங்கத்தனமா தான் கேட்க வர்றான்னு எனக்கு புரியுதுங்கிறாங்க. ஒருவேளை நான் ஊரை விட்டு போயிடுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாளோ. ஒருவேளை மச்சான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே தகச்சு போய் பாக்குறாங்க. அப்பா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? உங்களுக்கு மூளையே இல்லையா? ஏன் உங்க கற்பனை இப்படி எல்லாம் போகுது அப்படின்னு சீனு மணிவண்ணனை திட்டுறாங்க. மன்னிச்சிட்டு தங்கச்சி, ஏதோ ஒரு பதட்டத்தில் நான் சொல்லிட்டேங்கிறாங்க மணிவண்ணன். பரவாயில்லைங்கிறாங்க ஜானகி. வெளியில பார்த்தா சாருவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வந்ததுமே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னது நான் வந்ததுமே ஏதோ வராதவங்களை பார்த்த மாதிரி பாக்குறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு மகாலிங்க கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். ஆனா இப்போ வரக்கூடாத நேரத்தில் வந்திருக்கீங்களே, அதுதான் என்னன்னு பாக்குறோங்கிறாங்க மணிவண்ணன். இல்ல அந்த புவனேஸ்வரி இன்னைக்கு வரதா சொன்னா அதுதான் சரி. நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரலாம் போலாம். புவனேஸ்வரி நம்மளுக்கு எதிரி. அவங்க வரும்போது நம்ம மாமன் மச்சான் பங்காளி அங்காளி எல்லாரும் கூடி ஒண்ணா நிக்கணும். தான் இவன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்றாங்க. ஓ நீங்க இப்படியெல்லாம் யோசிப்பீங்களான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். சம்மந்தினா சும்மாவா, இப்படிதான் இருக்கணும், நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க பத்மா. ஆமா இவளுக்கு எப்ப பார்த்தாலும் கூஜா தூக்குற வேலையே சரியா போச்சு. புவனேஸ்வரி வீட்டுல இருந்து வர்றாங்கன்னு சொன்னதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா அவங்க எப்ப வர்றாங்கன்னு கேக்குறாங்க. சருவோட மாமா தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா இந்நேரம் வந்திருக்கணும், இன்னும் ஏனோ காணாங்கிறாங்க. சரி அப்பா அம்மா 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சாரு அவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பா இந்த குடும்பத்தையே ஆட்டி படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருதுன்னா அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன கேட்க போறாங்களோன்னு எல்லாரும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி வந்து அவங்க என்னதான் கேட்பாங்கன்னு சாரு கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க மகாலிங்கம். அப்படி என்னதான்ப்பா கேட்பாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஒன்னு நினைக்கிறேன், அதுவா தான் இருக்கணும். அது மட்டும் அவங்க கேட்டுட்டாங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிக்கும். புவனேஸ்வரி வரட்டும், நான் நினைச்சது தான் கேட்கறாளான்னு, வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன கேட்கறான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். இது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பாங்கிறாங்க. சரி வரட்டும், ஒண்ணு நான் நினைச்சதா இல்ல அவளே வேற ஏதாவது கேட்க போறாளான்னு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க மகாலிங்கம். அப்பா என்னன்னு தான் சொல்லாமல நாங்களும் தெரிஞ்சுக்குவாங்கங்கிறாங்க. புவனேஸ்வரி வந்தானா நிச்சயமா அவளுக்கு சாதகமா தான் கேட்பா. அது இந்த குடும்பத்துக்கு பாதகமா தான் இருக்கும். அது யாரோட வாழ்க்கையை கெடுக்க போகுதுன்னு தெரியல. சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா புவனேஸ்வரி வந்துடுறாங்க. புவனேஸ்வரி வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. மணிவண்ணன் நினைக்கிறாங்க இவ என்ன அடியாளோட வந்திருக்காளே, இவ வந்ததை பார்த்தா ஏதோ கேட்கற மாதிரி தெரியலையே, இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போறக்கு வந்த மாதிரி எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. பாட்டி பத்மாவை ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்றாங்க.
புவனேஸ்வரி வீட்டுக்குள்ள வரலான்னு நினைக்கும் போது பாட்டி அதட்டலாம் பேசுறாங்க. அங்கேயே நில்லுங்கிறாங்க. ஏன் ஏன் அத்தை வந்தவங்களை அங்கேயே நிக்க சொல்றீங்க? ஆரத்தட்டை கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. ரமணி பாட்டி புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேல்ல, அதனால இந்த வீட்டுல நீ எந்த பிரச்சனைக்கும் வந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனையும் வராது, அதுக்கு தான் இந்த ஆரத்தின்னு சொல்லி ஆரத்தி எடுக்கிறாங்க ரமணி பாட்டி. கிளவி சரியான கில்லடியா தான் இருக்கும் போல இருக்குது. அவ வராதுக்கு முன்னாடியே எங்க பிரச்சனை பெருசு பண்ணி விட்டுருவாளோன்னு, அவ உள்ள வராதுக்கு முன்னாடியே கிளவி எங்க பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருவாளோன்னு ஆரத்தி எடுத்து ஆஃப் பண்ணி வைக்குது பாருங்கிறாங்க மகாலிங்கம் சாரு கிட்ட சொல்றாங்க. அப்பா இவெல்லாம் அதுக்கு மசீர ஆளே கிடையாதுங்கிறாங்க சாரு. இப்ப நீ உள்ள வரலவா அப்படின்னு பாட்டி முறையே நான் புவனேஸ்வரியை உள்ள கூட்டிட்டு வராங்க. இது எல்லாருமே பார்த்து ஷாக்காகி நிக்கிறாங்க. ஜானகிக்கு சரியான அதிர்ச்சியா இருக்கு. புவனேஸ்வரி வந்ததுமே ரகுராமுக்கு மரியாதை கொடுத்து கும்பிடுறாங்க. உட்காருங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் உட்காந்து சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கு ஜானகின்னு புவனேஸ்வரி கேட்கறாங்க. ஜானகி அடக்கமா தன்மையா நல்லா இருக்கேங்கிறாங்க. இந்த அடக்கத்துக்கும் பொறுமைக்கும் தான் இந்த குடும்பமே உனக்கு அடிமையா இருக்கு. அன்புக்கு அடிமையா இருக்குதுன்னு சொன்னேன். எவ்வளவு நாள் ஆச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்து. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது. ஆனா நீ வந்துட்ட. இப்போ என்னடானா பழைய கதையை திரும்ப ஆரம்பிக்கிறாளேன்னு ஜானகி மனசுக்குள்ள ஒரே பதட்டம். என்ன புவனா, அது முடிஞ்சு போன கதை, அது எதுக்கு இப்ப பேசுறேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரியோட அண்ணா. இல்லண்ணே சும்மா ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது பேசிட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்தோட நமக்குன்னு ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதுதான் சொன்னேன். மற்றபடி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கும் தெரியும். அதை வச்செல்லாம் நான் பெருசா பிரச்சனையெல்லாம் பண்ண போறது இல்ல. நீ பயப்படாத ஜானகி, நான் அதுக்கெல்லாம் வரலங்கிறாங்க. சரி புவனேஸ்வரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேங்கிறாங்க ரகுராம். நீ இந்த வீட்டுக்கே வந்து கேக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம்? நீங்க நேரடியா விஷயத்துக்கு வான்னு சொன்னது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்களும் கேட்டதுனால நானும் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். எனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நான் கேட்குற விஷயமே வேற. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதை மட்டும் நான் நடத்தி முடிச்சிட்டேன்னா என்னோட கடமையே முடிஞ்சிடும். பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு உறவு இருந்துச்சு. ஆனா அது இப்ப இல்லாம போச்சு. அந்த உறவு நம்மளுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. யாரோ பண்ண பிரச்சனையால அந்த உறவும் விட்டு போச்சு. அதுல இருந்துதான் நம்மளுக்கு பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு, பகையும் ஆரம்பிச்சிச்சு. அந்த பகையெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா விட்டு போன உறவை நம்ம புதுப்பிக்கணும். புவனேஸ்வரி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க. புவனேஸ்வரி தாம்பூல தட்டத்தோட ஜானகி நீயும் ரகுராமும் சேர்ந்து நில்லுங்கிறாங்க. ஜானகி உங்ககிட்ட இருந்து நான் எதையும் பறிக்க விரும்பல, பயப்படாம வந்து நெல்லுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜானகி வந்து ரகுராம் பக்கத்துல நிக்கிறாங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர எனக்கு கொடுத்து வைக்கல, ஆனா என்னோட அண்ணன் பையனுக்கு உங்க வீட்டு மாயாவை நான் சம்மந்தம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ரகுராமோட பதில் என்னவா இருக்கும்னு எதிர்பார்த்தா, மாயா எங்க வீட்டு விருந்தாளி, நீ என் பொண்ணை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. மாயா இல்லாட்டி என்ன, அப்படின்னா உங்க பொண்ணு தனாவையே எங்க அண்ணன் பையனுக்கு சம்மந்தம் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப தாம்பல தட்டத்தை நீட்டுறாங்க. இதுக்கு ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்ல போறாங்க? தனாவோட மனசுல வேற கார்த்திக் சார் இருக்காரு.